ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் என்ன மாதிரியான வகையான ஆடுகள், அப்புறம் அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் எந்த ஊரை பூர்வீகமாக கொண்டதுன்னு பற்றி இன்றைக்கி முழு விவரமாக வீடியோவில் பார்க்கலாம். ஆடுகள் பார்த்திங்கன்னா மெயினாக கறிக்காக தான் பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சேலம் பிளாக், சேலம் கருப்பாடு. இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, தர்மபுரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது பரவலாக இருக்குது. இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மீட் தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சாமிக்காக வேண்டிக்கிட்டு இந்த ஆடை வெட்டுறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி. இது பார்த்திங்கன்னா ஒரு செம்மறி ரக ஆடு. இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஆந்திராவோட நெல்லூர் மாவட்டம். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக முஸ்லீம்கள் பக்ரீத் பண்டிகைக்காக இந்த ஆடை பலி கொடுக்கறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க அவங்களோட தெய்வீக முறைப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 வருஷம் கழித்து தான் வெட்டுவாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடோட தோள்கள் உள்ளன் கிளாத்ஸு, அப்புறம் பெட்ஷீட், அது மாதிரி ரகங்கள் செய்கிறதுக்காக இந்த ஆடுகள் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடியாடு. இது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாடு ரகம். இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டது. இது பார்த்திங்கன்னா நீட்டு போக்காக வளரக்கூடிய ஆடு. உடல் பார்த்திங்கன்னா மெலிந்து காணப்படும். ஆனால் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்லேயே இது ஒரு நல்ல வெயிட் கெயினாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தலைச்சேரி. தலைச்சேரி கேரளாவை பூர்வீகமாக கொண்டது. இந்த ரகம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வளரும் ஆடுகள். அதே மாதிரி காதுகள் நீளமாக இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் தான். பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும். இந்த பால் குடிக்கிறதுனால ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி டைஜஷன் நல்லா ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பால் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக், அழகு சாதன பொருட்கள் செய்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்காகவும் பராமரிப்புக்காகவும் இந்த பாலை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்னியாடு. இது தமிழ்நாட்டோட திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டது. இதோட தோற்றம் பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும். இது முதுகு பகுதி, வால் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் இருக்கும். அடி வயிறு மற்றும் கால்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதோட முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி ஒரே கோட்டில் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போயர். இது ஆப்பிரிக்க நாட்டை பூர்வீகமாக கொண்டது. இது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்லேயே வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும். நம்ம கோழியில் எப்படி பிராய்லர் கோழி சொல்கிறோமோ அதே மாதிரி ஆடு வகையில் இதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதோட மில்க் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா தலைச்சேரி மாதிரி நல்ல ஒரு மில்க் ப்ரொடக்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பொட்டு. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தை பூர்வீகமாக கொண்டது. இந்த ரக ஆடுகள் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு 2 குட்டிகள் வரைக்கும் போடக்கூடிய ஆடுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜமுனாபாரி. இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம். இது பார்த்திங்கன்னா மெயின் தோல், அப்புறம் இறைச்சி, அப்புறம் பால் உற்பத்திக்காக இந்த ஆடுகளை வளர்த்துட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிரோவி. இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது. இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் மீட் தான். இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதை நம்ம பண்ணை முறையில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போகலாம் பண்ணையை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓஸ்னமாபாடி. இது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ஓஸ்னமாபாடி என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டது. நம்ம ஊர் சேலம் கருப்பு எப்படி பியூர் பிளாக்காக இருக்கோ அதே மாதிரி இதுவும் பியூர் பிளாக்கில் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக அதிக அளவில் இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடு பார்த்திங்கன்னா பார்பாரி. இது பார்த்திங்கன்னா வட மாநிலம் முழுவதும் வளரக்கூடிய ஆடுகள். இது நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் செம்மண் நிறம் உடையது. இது மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மீட் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்காக இதை வளர்த்துட்டு வராங்க. நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஆடு தான் பீட்டல். இது பூர்வீகம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம். இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா மீட் ப்ரொடக்ஷனுக்காக அதிக அளவில் இதை வளர்த்துட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆடு வளர்க்குற மற்றும் ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.